முன்னாடிலாம் நம்ம வீட்டில் சாதம் மிச்சமாயிருச்சுனாலே அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த சாதத்தை அடுத்த நாள் சாப்பிட போகிறோங்கிற ஆர்வம் நமக்குள்ளே ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இப்போலாம் சாதம் மிச்சமாகிற அளவுக்கு எந்த வீட்லேயும் சாதம் செய்கிறதும் இல்லை. அப்படியே சாப்பாடு மிச்சமானாலும் அதை கீழே தான் கொட்டுறாங்க. இப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்கிற பழைய சோறில் இருக்கிற நன்மைகள் என்னென்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்மளோட வயிறில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை சரி செஞ்சு நம்மளை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிற ஒரு முக்கியமான உணவு தான் இந்த பழைய சோறு. அதுவும் இல்லாமல் இதில் நார் சத்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. அதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை சுத்தமாக நம்மக்கிட்ட வரவே வராது. இந்த பழைய சோறை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்த நோயுமே வராமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருப்போம். நம்மளுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணி நம்மளை ரொம்ப இளமையாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த பழைய சோறை தான் இப்போ நம்ம சாப்பிடாமே இருக்கோம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பழைய சோறை சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் தயிர் கொஞ்சம் சேர்த்து கரைச்சி குடித்தா அது சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட.